வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 75 வங்கதேசத்தவர்கள் எங்கே? இது இந்திய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தல். அதையும் தாண்டி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மீது அதுவும் பல குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தெரியும். ஞானசேகரன் விஷயத்தில் ஆரம்பித்து, ஈசிஆர் விஷயத்தில் ஆரம்பித்து, காலையில் பெட்ரோல் குண்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க காவல் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்துட்டுருக்கு. திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிக்கலாம், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு நிறையா கருத்து வேறுபாடுகள். திமுக ஆட்சி தான் உயர்ந்ததுன்னு ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. நம்மளும் வேணும் நான் விமர்சிக்கிறோம். இன்றைக்கி உயர்நீதிமன்றங்கள் சொல்கிற விஷயம் தான். உயர்நீதிமன்றங்கள் கண்டனம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த அரசுக்கு. நானும் நீங்களோ சொன்னால் பரவாயில்ல, வேறு யாரோ கூட சொல்லலாம். ஆனால் நீதிமன்றங்கள் அவங்களுக்கு என்ன பார்வை இருக்க முடியும்? உள்துறை செயலாளரை நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகுங்க அப்படின்னு ஏன் சொன்னது? ஆஜராகுன்னு சொன்ன உடனே உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி நீங்கள் ஆஜராகல விளக்கு கொடுங்கன்னு கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆஜராக வச்சாங்க. எதுக்கு இந்த செலவு? தேவையில்லாத செலவு. ஆஜராக இருந்தால் அந்த பிரச்சனை அன்னையோடு முடிஞ்சிருக்குமே. இது வெளியில் வந்தால் யாருக்கு அவமானம்? உள்துறை செயலாளரை கூப்பிட்றாங்க அப்படின்னா யாருக்கு அவமானம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சிஎம் தானே. அப்படி தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கி நிறையா விஷயங்களில் தடுமாறுது அப்படின்னு பரவலாக நிறையா குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறத எந்த ஆட்சி நடந்தாலும் அதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நீங்கள் எவ்வளோதான் இலவசம் எல்லாம் கொடுத்தாலும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வங்கதேசத்தில் 75 பேர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளியில் வந்தவங்க அதுக்கப்புறம் வரலை. 32E அந்த பிரிவு அது போட்டுருக்கணும். போட்டு அவங்கள சிறப்பு முகாமில் அடைப்பாங்க திருச்சியில். சரி, இது 75 பேர் எங்கே போனாங்க? இது வரைக்கும் அப்ஸ்காண்டு. இவர்களால் உள்நாட்டு பாதுகாப்பு ஆபத்து. இப்போ என்னன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்குது ஃபண்டு தரலன்னா, இது மோடி அரசாங்கம் அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டால் இது சரியா இல்லையா? இதுக்கும் பாசிசத்துக்கு என்ன சம்மந்தம்? பிஜேபி மேலே நமக்கு நிறைய குறை இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. மனித குலத்துக்கே எதிரான கட்சி, அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் நியாயமான விஷயங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா உடனே அதற்கு திரும்பி இல்லை நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை இவங்க எதுக்குறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டு வெளில வந்தவங்களெல்லாம் சிறப்பு முகாமில் தான் அடைச்சோம், அகதிகள் முகாமில் அடைச்சோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே குற்ற செயல்களில் ஈடுபட்டால் வங்கதேசத்திலிருந்து போலியான ஐடென்டி கார்டெலாம் வச்சு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. 175 பேர் அதில் சென்னை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. அடைஞ்சதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கி வெளியில் வந்த பிறகு எப்படி நடைமுறை? அவர்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி 32U போட்டு எந்த இடத்துல அவர் தங்கணும்னு ஒரு ஆர்டர் போடணும். சிறப்பு முகாமில் தான் தங்க வைப்பாங்க, திருச்சியில் இருக்குது. அந்த முகாமில் தங்க வைக்காமல் அவங்க வெளியில் போயிட்டாங்க. இப்போ எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது. எந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத போது அவர்கள் ஏதாவது குற்றச்செயல், இதை பெரிய வன்முறையில் ஈடுபட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய மக்களால் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பில்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாடு அமைதி பூங்காவை தான் இருக்குது. நம்ம மக்கள் அது குற்றச்செயலில் ஈடுபட மாட்டாங்க. காவல்துறையோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமோ இல்லை மற்றவர்களோ இந்த குற்றத்தை தடுக்கிறாங்கங்கிறத தாண்டி இங்கே மக்களே ஒழுக்கமானவர்கள். தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த மாதிரிலாம் இது அமைதியான பூங்கா தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை, பாபர் மசூதி இடிப்பெல்லாம் நடக்கும், இந்த மக்கள் ஒன்றுக்கு ஒன்று அனுசரியாக தான் இருப்போம். நம்ம அவ்வளோ நல்லவங்க, அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க அப்ஸ்காண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏற்கனவே பாஸ்போர்ட் விஷயத்தில் நம்ம பெரிய பெரிய பேர் விட்டு அண்ணாமலையெல்லாம் நிறைய அறிக்கை விட்டு அவர் பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷனே பண்ணாமல் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளை பாருங்கள். ட்ரம்ப் என்ன பண்ணிகிட்ருக்கார்? ட்ரம்ப்பு அகதிகளை மெக்சிகோ எல்லா ஊருக்கும் திருப்பி அனுப்பிட்டுருக்கார். ஏன்னா உள்நாட்டு பாதுகாப்பு அவசியம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு நிறைய பேர் நம்ம போனீங்கன்னா தெரியும். நம்ம போனீங்கன்னா இங்கேருந்து இமிக்ரேஷன் தாண்டி அங்கே போகும்போது சில சமயம் நீங்கள் வண்டியில் போகும்போது கேட்பாங்க. இப்போ இந்த இதில் நம்ம இதிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிடுச்சு. இப்போ நம்ம வியட்நாம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதார ரீதியில் மிக மிக பின்தங்கிய நாடு கூட அவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87 ரூபா 31 காசு வரலாறுக்கான அளவு இப்போ போயிட்டுருக்குது. அதையும் நம்ம பேசுகிறோம், மோடியை பற்றி பேசுகிறோம், அதையும் நம்ம திட்டுறோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியை செயல்படுத்திகிட்டு இருக்கோம்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்பனா நாயக் ஏடிஜிபி அவங்க சொல்கிறாங்க, என்னை கொல்வதற்கு சதி பண்ணுறதுக்காக தீ விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா காவல்துறையில் சீருடை பணியாளராகட்டும் தீயணைப்பு துறையில் நடந்த நிறைய முறைகேடுகளை நான் கொண்டு வந்தேன், அது தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்டதுனால இன்றைக்கி திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேர் நீங்கிச்சு.
ஆனால் அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பரபரப்பு கடிதம் டிஜிபி எழுதுகிறாங்க. உடனே டிஜிபி சங்கர் திவால் சொல்லிட்டார், இல்லை அதெல்லாம் வந்து இல்லை, அந்த தீ விபத்து நடந்தது இயற்கையானதான் சொல்லிட்டார். இருந்தாலும் வரக்கூடிய தகவல்கள் எப்படி வருது? ஒரு ஏடிஜிபி அவர்களே தான் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு என்ன? இந்த ஈசிஆர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டுருந்தா அந்த பிரச்சனையே தீர்ந்துருக்கும். அதை விட்டுட்டு கொடி கட்டுறது தான் பிரச்சனையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரி, அப்படியே இப்போ ஒரு ஆட்சிக்கு மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் வந்து 200ங்கிறீங்க, அதுக்கப்புறம் 243ங்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம், சொல்லிக்கோங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஒரு கொடி கட்டிட்டு ஒருத்தர் போகிறாங்க, எஃப்ஐஆர் லேட்டாக போடுறாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? திமுக காரராங்க இருப்பாங்க. அதுதான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிறது எடுபடும். இப்போ நீங்கள் வந்து திமுக ஐடிவி நிறையாலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கல்ல, கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜய் கட்சியும் அதிமுகவையும் 2 பேரும் கூட்டணிக்கு வரணாங்களாம். இத்தனை சீட்டு கேட்குறாரு, அத்தனை சீட்டு கேட்குறாரு. ஏன்னா விஜய்க்கு தனியாக ஜெயிக்க முடியாதுங்கிற இமேஜை உருவாக்கணும். அதுக்கப்புறம் விஜய் வந்து துணை முதல்வராக தான் போகிறார், 60 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு அவங்க கட்சியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தணும். இது யார் பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியாதா? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எதிர்கட்சிகளை இன்றைக்கி வந்து அதாவது என்னென்னா ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும் பணத்தை செலவிடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நேற்று போன தடவை நம்ம சொன்னோம். அதாவது எடப்பாடி பழனிசாமிகிட்ட ராபின்னு ஒருத்தர் சைன் பண்ணுறதா இருந்தது. அவசரமாக திமுக அவர் சைன் பண்ணிட்டார். எல்லா வியூக வகுப்பாளரும் திமுக தான் இருப்பாங்க. எழுத்தாப்பில் யாரும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒருத்தர் வருவார்னு வச்சுக்கோங்க. இப்படி இல்லைன்னா வியூக வகுப்பாளர் இல்லைன்னா இந்த காலத்தில் என்ன அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் தானே தீர்ப்பு சொல்கிறாங்க. வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவரே நின்று ஜெயிக்கல, அது வேறு விஷயம். அப்போ இந்த வங்கதேசத்தினர் எங்கே போனார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் விடை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் இன்றைக்கி பூதாகரமாயிருச்சு. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே யோசனை பாருங்கள். நீங்கள் பேப்பர் எடுங்க. அந்த கோயிலில் வந்து இறைச்சி சாப்பிட்லாமா வேணாமா, திடீர்னு பார்த்தா 144 ஆர்டர் மதுரையில். ஒரு இடத்துல காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் மேலே பெட்ரோல் விஷயம். இன்னொரு பக்கம் இப்போ தான் முடிஞ்சது யார் அந்த சார்னு, அதுக்கப்புறம் யார் அந்த கார், அது ஒரு பக்கம் முடிஞ்சது. உரமூட்டையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியாக இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எதையுமே கண்டுக்காமல் திராவிட மாடல் ஆட்சி சூப்பராக இருக்குது. திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள். யார்? தொல் திருமாவளவன். எதுக்குங்க உடைக்கணும்? இப்போ இருக்க திமுக கூட்டணி எதுக்கு உடைக்கணும்? நீங்களே தான் அம்பலப்பட்டு இருக்கீங்களே. இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த வேங்கைவேல் விஷயத்தில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ முதல்ல சிபிஐ விசாரணை வேணான்னு திருமாவர்கள் சொன்னார். இப்போ இந்த பிரச்சனை நடந்தோன்னா சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க. அதாவது பாலஸ்தீனத்துக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். யார்? சிபிஐ. பாலஸ்தீனத்துக்கு ஓகேங்க, ஞானசேகரன் விஷயத்துக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிங்க, பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்துங்க. அதை பற்றி ஏன் பேசவே மாட்டீங்க? ஈசிஆர் சம்பவத்தை பற்றி கொஞ்சம் அறிக்கை விடுங்க. எதுவுமே பண்ண மாட்டீங்களே. அதாவது திமுக அரசு அப்படின்னா வேகமாக ஓடி வந்து விழுந்துருவீங்க. எங்களை ஃபஸ்ட் அடிங்க, திமுகவை தொடக்கூடாதுன்னு. இதான் கூட்டணி தருவோமா? கடந்த காலத்தில் இப்படி தான் கூட்டணியில் இருந்தீங்களா? நீங்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் திராவிட மாடல் ஆட்சி 300, நீங்கள் 300 கூட சொல்லிக்கோங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த வங்கதேசத்தினர் விஷயம் பெரிய விஷயமாயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆட்சிக்கு நற்சான்று கொடுக்குற மாதிரி இல்லை. இது எங்கே போய் முடியும்னு தெரில. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்று பண்ணலாம். விஜய்க்கு 10% ஆதரவு, எடப்பாடிக்கு வந்து கட்சி துண்டாக இருக்குது, பிஜேபிக்கு ஆளே இல்லை, சீமான் அவருக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மக்களினுடைய எழுச்சி இருக்குது பாருங்கள். அது வந்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. இந்த தடவை நீங்கள் 1000 ரூபா கொடுக்கலங்கிறது ஏங்கிறது மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. ஆனால் திவாலாவிலம்பிங்க. திவாலாவில் ஆனால் 1000 ரூபா கொடுக்க மாட்டீங்க, பணிக்குடை கொடுக்க மாட்டீங்க. இப்படி பல விஷயங்கள். அரசு ஊழியர் நிம்மதியாக இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஓய்வூதியதாரர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் வந்த உடனே வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. எத்தனை போஸ்டிங் எடுத்திருக்கீங்க? டிஎன்பிசி தேர்வுகள் ஏன் தொடர்ச்சியாக நடத்தப்படவில்லை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அந்த டிஎன்பிசிக்கு தலைவராக போடுறது சைலேந்திர பாபு போட்டிங்க, ஆளுநர் மாட்டேன்ட்டார். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. தலைவர் போடுறதுக்கு அவ்வளோ பஞ்சாயத்து. அதனால் இன்றைக்கி இருக்க ஒரே ஒரு விஷயம், ஆளுநர் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்த ரெண்டை வச்சுட்டு ஓட்டலான்னு நினைக்கிறீங்க. மக்கள் ரொம்ப நாள் எப்படிங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? ரேவந்த் ரெட்டி போய் சுவிட்சர்லாந்தில் போய் இருக்கக்கூடிய மாநாட்டில் கையெழுத்து போட்டு வர்றாரு. 1,70,000 கோடி முதலீடு. இங்கேருந்து டிஆர்பி ராஜா போகிறாரு, 50 பேர் நிறுவனங்களோட பேசுகிறாரு, ஒன்றுமே கையெழுத்தாகலை. கேட்டால் அந்த மாதிரி கையெழுத்து ஒன்று நடக்கவே இல்லைங்கிறீங்க. ஒன்றுமே புரியல. அப்புறம் இங்கே நம்மலாம் வந்து நாளிதழ் சேனல்லாம் பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டாரா? இவர் சொல்கிறத உண்மைன்னு நினைக்கிறாரா? அங்கே ரேவந்த் ரெட்டிக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அவர் எப்படி இங்கே கையெழுத்து போட்டு வந்தார்? நீங்கள் ஏங்க போகல? இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயத்துக்கு முதல்வர் வந்து இது நம்ம துபாய் போகிறேன் அங்கே போகிறேன்னா சொன்னார். முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டில் வளம் பெருகிடுச்சா? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேகமாக வந்து பரந்தூர் விஜய் போகும்போது உடனே அது சம்மந்தமான கவர்மெண்ட் இருந்து பேச்சு வருது. வேங்கைவேல ஒரு போகிறான்னு சொன்னால் பதறீங்க. இதெல்லாம் ஒன்று தெரியாதா? விஜய்க்கு ஓட்டு இல்லைங்க போறீங்களே. இதெல்லாம் பார்த்து பதற மாதிரி தெரியல உங்களுக்கு? அதாவது யார் சொன்னால் இன்றைக்கி திமுகவுக்கு அலரும்?
எடப்பாடி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம், இதை கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னா அவருக்கு டஃப் கொடுக்குறீங்க, ஏன்னா நீங்களும் ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லிடுவீங்க. ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறாரே, அதுக்கு திருப்பி என்ன இதுக்கு வரைக்கும் அந்த கவுண்டர் கொடுக்குது? இது வரைக்கும் கவுண்டர் கொடுத்தீங்களா? ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு 2% ஓட்டு இருக்குது. ஏங்க 2% இருக்கட்டும், ஓட்டே இல்லாமல் இருக்கட்டும், அவர் சொன்னதுக்கு என்ன பதில்? இதுவரை பதில் தர முடியவில்லை. கேட்டால் இல்லை திராவிட மாடல் ஆட்சி, யாருமே அதாவது யாருமே வந்து எப்படி சொல்கிறது, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி. எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே குறை சொல்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் சொல்லாங்க, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கண்டிக்குதே, அதுக்கு என்ன யார் பொறுப்பு? தலைமைச் செயலாளர் ஆஜராக சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் நைட்டோட நைட்டாக போனீங்க, உச்சநீதிமன்றம் இல்லை நீங்கள் ஆஜராகியே தீரணும்னு சொன்னாங்களே, அது வழக்கு என்ன? இது வரைக்கும் வெளியில் விவாதிச்சாங்களா? உச்சநீதிமன்றம் எதுக்கு ஆஜராக சொன்னாங்க? ஒருத்தர் ஒரு கேஸ் வருது, அவருக்கு வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையிலே இருக்குது. அது வந்து அரசாங்கத்துக்கு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? அந்த கேஸு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிருக்கணும், க்ளோஸே பண்ணல, கோர்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் தலைமைச் செயலாளருக்கு தெரியுதான்னு கேட்குறதுக்கு தான் உயர்நீதிமன்றம் கூப்பிடுது. ஈஸியாக போயிட்டு வந்திருக்கலாம். இதுக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளோ செலவு, எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டுக்குள். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி பிரபாகரன், சீமான் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பேசி யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.